அப்பா நடித்த முதல் படம் வந்து பக்த மீரான்னு சொல்லி எம்எஸ் சுப்புலட்சுமி ஆக்ட் பண்ணது. அதான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம். நடிகரா, திரைப்பட நடிகரா. அப்பான்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சார்? நாடக நடிகர் இருக்கும்போது சில விஷயங்கள் எங்கிட்ட சொல்லுவார். சில ஊரில் போய் ட்ராமா பண்ணுவாங்க. அங்கே வந்து ட்ராமா முதல் நாள் நடக்கும், அதுக்கப்புறம் நடக்காது, கலெக்ஷன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. வடை கூட கிடைக்காம கஷ்டப்படுவாங்களாம். அப்போ வந்து என்ன பண்ணார், படம் எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்தவொடனே சிவாஜி சார்கிட்ட போய் டேட் கேட்டு அந்த படம் தான் பாசமலர். அதான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம். ஆஸ் எ ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்பா. கரெக்டாக சாப்பிடணும், தண்ணி கொட்டிடக்கூடாது கூட, அந்த இதுலேயே டென்ஷன் இப்போ சாப்பிடுவோம். வீட்லேயும் நல்ல இதெல்லாம் இருக்கும். அந்த விஷயத்தில் அவர் எங்கே எப்பவுமே ஃப்ரீயாக இருப்பார். படிப்பு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எம்மா சந்தான பையன் அசிஸ்டன்ட் சார் அப்படின்ட்டாரு. எனக்கு ஆக்சுவலாக இந்த விளக்குக்கு பொதுவாக சொல்கிறேன், எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே குபுகுன்னு கண்ணு தெந்தி முங்கிச்சு. அந்த தர பொழந்து உள்ளே போயிட மாட்டோமான்னு நினச்சேன். நான் எனக்கு வந்து என்னையும் அவர் இன்சல்ட் பண்ணல, எங்கள் அப்பாவும் இன்சல்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படியே கண்ணெல்லாம் ரொம்ப கலங்கிடுச்சு. என்ன பண்ணுறது இல்லை, ஷாக்கில் நின்றுட்டு அவர் போயிட்டார் உள்ள. அப்புறம் நேராக போய் கவிஞர்கிட்ட வீட்டுக்கு போனேன். கவிஞர் அப்போ ஒரு 9 மணிக்கு எழுந்துச்சு வந்தார். என்ன பண்ணார், அழுதுட்டேன். நான் அசிஸ்டன்டாக சேரும்போது தான் ராஜான்னு எனக்கு பழக்கம். ராஜான்னு அப்போ வந்து அமர்சிங்கோட அண்ணன் தெரியும், எங்கேயா பார்த்தா அலோன்ஸ் பேசியிருக்கேன்னே தவிர ரொம்ப நெருங்கி பழகினார். 1970 அப்பா இருந்தார். நான் வந்து அசிஸ்டன்டாக 75லேருந்து அசிஸ்டன்டாக சேர்ந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கேப்பு. நான் சிவாஜி சார் வீட்டுக்கு போகவே இல்லை. ஒருத்தர் வந்து என்னை கேட்டார், சார் நீங்கள் எங்கே லொக்கேஷன் பார்க்க வந்துருக்கீங்களா சார்? ஆமாங்கன்னு. எந்த மாதிரி லொக்கேஷன் கேட்குறீங்க சார்? இல்லை ஒரு ராக்கி மாதிரி, நாங்கள் எங்களோட ஐடியா வந்து ஒரு ராக்கி மாதிரி பேக்ரவுண்ட் வந்து அதோட எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு செட்டு போட்டலாம் தான் ஐடியா. கேவ் மாதிரி பார்க்குறீங்களா சார்? ஆமாம். அப்படின்னோடனே சார் நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக வரீங்களான்னாரு. குணா மூவி எடுத்த அந்த ஸ்பாட்டை குணா குகை அப்படின்னே வந்து மாத்திட்டாங்க. ஸோ அதை நீங்கள் கேள்விப்படும் போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லைக் வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? Godfather. ஹாய் மக்களே, வசந்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காட்ஃபாதர் நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைரக்டர் அண்ட் ஆக்டருமான சந்தான பாரதி சார் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வசந்தி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஸோ ஆக்சுவலி வந்து நீங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்பவே வந்து அதிர்ச்சியில் வந்து இருக்குது. அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய கண்ணோட்டத்தில் சினிமாவை அப்போ இருக்கிற சினிமாக்கும் இப்போ பேன் இந்தியா லெவலில் இருக்கிற சினிமாக்கும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பட்ஜெட்டில் தான். பட்ஜெட்டில் பார்க்குறீங்க? ஏன்னா அப்போ எல்லாமே ஒரு பட்ஜெட்டுன்னு சொல்லி ஒரு லெவலில் முடிச்சிருவாங்க. இப்போ பட்ஜெட் எங்கே போய் நிற்குதுன்னு யாருக்குமே தெரியல. அது 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு சொல்கிறாங்க. அதனால் பட்ஜெட்டு இப்போ டெக்னிக்கலே நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே. அப்போ இருக்க சினிமாவுக்கு இப்போ இருக்க டெக்னிக்கலே ரொம்ப நிறைய இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ ப்ளூ மேட்டு க்ரீன் மேட்லாம் வந்ததுனால ரொம்ப நிறைய விஷயங்கள் அதில் பண்ண முடியுது. ஓகே. அதனால் டெக்னிக்கல் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஓகே. நிறைய டெக்னீஷியன் நல்ல டெக்னீஷியன் வந்துட்டாங்க. அதாவது பேன் இண்டியா லெவலில் வந்து நம்மளோட தமிழ் டைரக்டர்ஸும் கேமராமேனும் நிறைய படங்கள் பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து டைரக்டராக வந்து பயணிச்சிட்டிங்க, சடனாக வந்து ஆக்டராக மூவ் ஆனது எப்படி சார்? எல்லாம் ஆக்சிடென்ட் தான். நான் ஆக்டராக இருந்தது ஆக்சிடென்ட் தான். ஏன்னா நான் படங்கள் பண்ணிட்டு போது கடமைங்கன்னு கட்டுப்பாட்டில் வந்து சிவச்சந்திரன் ஆக்ட் பண்ணார். அவர் படம் டைரக்ட் பண்ணும்போது நீ அந்த ரோல் நீ பண்ணுன்னு என்னை கூப்பிட்டாரு. நான் முடியாதுன்னு சொன்னேன். இல்லைப்பா எனக்கு வேணாம், நான் பண்ண முடியாது. இல்லை நீ பண்ணு, உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். எண்ணியர் கண்ணமான ஒரு படத்தில் லக்ஷ்மிக்கு பிரதர் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணேன். அதுதான் என்னோட முதல் படம். அப்போ முடிச்சு சரி அதான் முடிஞ்சதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்புறம் பார்த்தா கரகாட்டக்காரன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கரகாட்டக்காரன் கூட நான் வந்து நடிக்கதா இல்லை, முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்லை. கங்கையம்மன் எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவரை பார்க்கறதுக்காக போன இடத்துல வந்து சரிப்பா மத்தியானம் நமக்கு ஷூட்டிங் இருக்குன்ட்டாரு. என்னப்பா ஷூட்டிங்? ஆமாம் நீ தான் அந்த படத்துக்கு வில்லன். சொல்லவே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அன்னைக்கு மத்தியானத்துலேருந்து அப்படின்னா அதே மாதிரி ஆக்சிடென்ட். அதே மாதிரி மைக்கேல் மதனகாஜன் அப்படி தான் இருந்துச்சு. மைக்கேல் மதனகாஜன் எதுக்கோ வேற ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கமல்கிட்ட போய் பேச போகிறோம். அவர் கமல் வந்து அந்த கேரக்டருக்கு இவரை போட்டுருலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அது மாதிரி இந்த 3 படமுமே அந்த மாதிரி தான் நினச்சி. அதுக்கப்புறம் அது அப்படியே
நடிக்க வந்துட்டேன். அதாவது எப்படி நடிக்க வந்தீங்கன்னா, ஈஸியா அசால்ட்டா சொல்லிட்டீங்க. நான் வந்தேன், அப்படியே வந்து இது உள்ள போனேன், அப்படியே என்ன நடிக்க கூப்பிட்டாங்க. எல்லாமே அசால்ட்டா ஈஸியா தான் வந்து நடிச்சிட்டீங்க சார். ஓகே சார். ஆக்சுவலி நான் வந்து உங்களுடைய எப்படி நீங்க வந்து டைரக்ஷன் பத்தி வந்து பார்த்தேன் சார். எங்க ஜெனரேஷனுக்கு வந்து உங்கள வந்து ஆக்டரா தான் தெரியும் சீரியஸ்லி. உங்களோட டைரக்ஷன் ஹிஸ்டரி எடுத்து நான் பார்க்கும்போது, குணா, மகாநதி அந்த மாரி ஒரு மூவிஸ் ஹிஸ்டாரிக்கல் மூவி இப்போ வந்து ஒரு நார்த் இந்தியன்ஸ் இந்த மாரி வந்து எங்கள வந்து கேட்கும்போது, நாங்க வந்து தமிழ் சினிமால குணா மூவி போய் பாருங்க. அந்த மாரிலாம் நாங்க சொல்லுவோம். அந்த குணா மூவிய வந்து நீங்க பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? எனக்கு வந்து நானும் கமலும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா ம். என்ன பண்ணா சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. ம். கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு. புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நான் டைரக்டர் ஆன பிறகு முதல் கமல்ட்ட நான் வந்து படம் பண்ணணும்னு சொன்ன படம் வந்து பன்னீர் புஷ்பங்கள். ம். அதில் பிரதாபத்தன் ரோலுக்கு தான் அவரை கேட்டோம். ம். பட் அவர் அப்போ நிறைய பிஸியாக மலையாள படங்கள் அது நடிச்சிட்டு இருந்தால எங்களால் டேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியல. ம். அதனால பிரதாபத்தனை போட்டோம். இல்லைன்னா கமல் அப்பயே அந்த பன்னீர் புஷ்பங்களே இருந்திருப்பார். ஓ! புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இருக்கும்போது இந்த எல்லாருமே கேட்பாங்க, "ஏன் சார் நீங்க கமல் சார் வச்சு படமே பண்ணல?" நான் சொன்னேன், ம். "கமல் சார் வச்சு படம் பண்ணா" ஏன்னா அப்போ நான் பன்னீர் புஷ்பங்கள் பண்ணியிருந்தேன் வேற. பட் நான் நிறைய படங்கள் பண்ணும்போது கமல் சார் வளர்ந்துட்டார். ம். வளர்ந்துட்டு அந்த சென்ஸ் பெரிய ஆக்டர் ஆகிட்டார். ம். 3ஆம் படம் 2ஆம் படம் அது இதெல்லாம் நடிச்சு. ஸோ அப்படி எனக்கு வரும்போது நான் தோணுனது என்னன்னா, கமலை வச்சு பண்ணா 10ஓட 11 ஒரு படம் பண்ண முடியாது. ம். கமர்ஷியல் படங்கள் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு வித்தியாசமான கதைகள் இருந்தால் அவரை வச்சு பண்ணலாம் எனக்கு வந்தா அப்படின்னு. ம். அப்படி இருக்கும்போது தான் எனக்கு குணாவுக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. ம். நான் சந்தோஷமா ஒத்துக்கிட்டேன். ஒரு லவ்வபிள் ஸ்டோரி அது ஆக்சுவலி. கதை என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா இதுதான் நான் எதிர்பார்த்தேன். கமலை வச்சு வந்து சும்மா சாதாரணமாக படங்கள் பண்ணக்கூடாது. ஏதாவது வித்தியாசமான படங்கள் பண்ணும்போது இந்த கதை வந்ததுனால சரின்னு அக்செப்ட் பண்ணி அந்த படத்தை பண்ணேன். ஓகே. ஆக்சுவலி இப்போ வந்து நாங்க கொடைக்கானல் அந்த மாரி போனோம்னா, இப்போ ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னாலே, அந்த ஒரு ஸ்பாட்ட வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கொடைக்கானல்ல குணா மூவி எடுத்த அந்த ஸ்பாட்ட குணா குகை அப்படின்னே வந்து மாத்திட்டாங்க. ஆமா. ஸோ அத நீங்க கேள்விப்படும்போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லைக் வந்து உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆக்சுவலாக அந்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்கறதுக்கு கொடைக்கானல் போனபோது முதல் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணது வந்து அந்த சர்ச்சு லொக்கேஷன். ம். சர்ச்சு ஒரு சீன் வருதுங்களே, அந்த சீன்ஸ் ஓகே. எல்லாம் எடுக்க அங்கே அந்த அந்த லொக்கேஷன். அங்கே போய் அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்து வந்து இன்னொரு லொக்கேஷன் வந்து எங்களுக்கு ஒரு கேவ் மாதிரி வேணும். ம். அப்போ நாங்கள் மத்தியானம் ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது அந்த ஒருத்தர் வந்து என்னை கேட்டார், "சார் நீங்கள் எங்கே லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கீங்களா சார்?" "ஆமாங்கன்னு." "பார்த்துட்டீங்களா சார்?" "இல்லை ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இன்னொரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு." "எந்த மாதிரி லொக்கேஷன் கேட்குறீங்க சார்?" "இல்லை ஒரு ராக்கி மாதிரி." நாங்கள் எங்களோட ஐடியா வந்து ஒரு ராக்கி மாதிரி பேக்ரவுண்ட் வந்து அதோட எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு செட்டு போட்டுடலாம் தான் ஐடியா. ம். இந்த மாதிரி எங்களுக்கு ஒன்று தேவைப்படுது, அதுக்காக அதை பார்க்குறேன்னு. "கேவ் மாதிரி பார்க்குறீங்களா சார்?" "ஆமாம்." அப்படின்னோடனே, "சார் நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக வரீங்களான்னாரு. எங்கேங்கன்னு?" "இல்லைங்க நான் ட்ரெக்கிங் போகும்போது சில கேவ்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ம். நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு ஓகேன்னா அதை பார்த்துக்கலாம் சார்னாரு. நான் உடனே கமல்கிட்டையும் கேமராமேன்ட்டையும் சொன்னேன். வாங்கன்னு எல்லாரும் போனோம். எல்லாருமே தான் போய் பார்த்தீங்க அந்த ஆமாம் ஸ்பாட்ட. மேம். ஓகே. நாங்கள் ம். போய் லொக்கேஷன் பார்க்கும்போது கமல் சார், கேமராமேன், நான் 3 பேரும், ஒரு ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே போனோம். ஓகே. ம். ம். அவர் கூப்பிட்டு போனார். அவர் ட்ரெக்கிங் பண்ண ஏரியாவுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் உள்ளே போகணும். நடந்து தான் போகணும். அவர் மெயின் ரோட்லேருந்து இறங்கி போகும்போது அங்கே பார்த்தா அந்த ஏரியா பேர் என்னன்னு கேட்டேன். அவங்க வந்து டெவில்ஸ் கிச்சன்னு சொன்னாங்க. ம். அந்த ஏரியாவுக்கு வந்து டெவில்ஸ் கிச்சன், அதுக்கு பின்னாடி நாங்கள் போகிறோம். ம். டெவில்ஸ் கிச்சன் இருக்கோம், அதுக்கு பின்னாடி எங்களை கூப்பிட்டு போகிறாரு. போனவொடனே நடந்து போனால் அப்பயே சொன்னார், "சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடங்க சார், கீழே சில பள்ளங்கள் வரும், ம். அது நமக்கு எந்த டீப் போகும் தெரியாது சார்னு." அதனால அப்படியே அவரே தான் கூப்பிட்டு போனார். ஒரு இடத்துக்கு போய் இங்கே தான் சார் அந்த கேவ்ஸ் இருக்குன்னா, அங்கே பார்த்தா ஒரு பெரிய சமாதி இருக்குது. ஓ! செண்பகநாடா இங்கிருந்து தான் இறந்து விட்டார்னு ஒரு போர்டு போட்டு, அவர் பிறப்பு இறப்பு போட்டு ஒரு ம். போர்டு இருக்குது. "என்ன சார்னு?" "ஆமாங்க, இங்கேருந்து தவறி போய் கீழே இங்கே போயிட்டார்." அப்போ தான் அவர் சொன்னார், "இந்த அந்த இது கொஞ்சம் நீங்கள் மிஸ் ஆனால் கூட நீங்கள் நேராக கீழே வத்தல் கொண்டு போயிடலாம் சார். அந்த மாதிரி." டைரக்ட்டா அங்க ஆமாம், போயிடலாம். அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ம். அவர் தான் கூப்பிட்டு போனார். மொத்தம் 4 கேவ் பார்த்தோம். ம். அதில் 3 கேவ் நாங்கள் செலக்ட் பண்ணோம். இங்கே எது சேஃபாக இருக்கும் ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி. ம். அந்த 3வது கேவ் தான் ரொம்ப பெரிய டீப் கேவ். அதான் அந்த கிளைமேக்ஸில் வரும். ம். அதுக்கு போகிறதுக்கு தான் நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. நாங்கள் போகிறதுக்கு சிரமமாக இருந்தது. ஏன்னா
இந்த முதல் கேவ் இங்கே இருந்ததுன்னா 2வது கேவ் இங்கே இருந்தது, 3வது கேவ் இங்கே இருக்குது. இது இறங்கி நடக்க போகணும். டவுன்வர்ட்ஸ்ல இருக்கு. ஆமாம், இது இறங்கி நடந்து போகணும். நடந்து போகும்போது இங்கே எந்த கிரிப்பும் கிடையாது. பக்கத்தில் மரங்கள் தான் நிறைய, ஏன்னா காடு தானே. ஸோ அந்த மரத்தை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் இறங்கி போய் பார்த்தோம். பார்த்தா அந்த ஒரு பெரிய கேக் வந்து சரி இங்கே பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்து டிஸ்கஷன் பண்ணோம். இப்போ எங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆர்டர் ஏற்றுட்டு எல்லாம் கேமராமேன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார், பண்ணிடலாம் அப்படின்னாரு. கமல் சார் ஓகேன்ட்டார். ஆர்டர் ஏற்றும் ஓகேன்ட்டார். நான் மட்டும் பேசாமல் வந்தேன். ஏன் கமல் கேட்டார், என்னப்பா அவனுக்கு பிடிக்கல, வேறு எதாவது பண்ணணுமான்னாரு. இல்லை எனக்கு பிடிக்காம, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லது, நம்ம கதைக்கு ஏற்ற மாதிரி லொக்கேஷன் தான். ஏன்னா எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம், டவுட் இருக்குது. என்ன இல்லை, இது இப்போ நம்ம 4 பேர் இறங்கினதே வந்து கம்பு குச்சியெல்லாம் பிடிச்சி இறங்கியிருக்கோம். நாளைக்கு நம்ம ஷூட்டிங் ரொம்ப 100 பேர் 150 பேர் இருப்பாங்க கூட. அவங்களோட சேஃப்டிக்கு என்ன பண்ண போகிறோம்? ஹோல் டீமை பற்றி யோசிக்கணும். ஆமாம், கரெக்ட். ஆர்டிஸ்ட் இருக்காங்கம்மா. நம்ம இப்போ இறங்கும்போது நாங்கள் ஒருத்தர் கைப்பிடிச்சி இப்படி இறங்கலாம். ஒரு 150 பேர் 200 பேர் வேலை பார்க்கும்போது அவங்களோட சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டேன். அப்படியா, சரிவா ப்ரொடியூசரை கேட்டு பேசுகிறோம்னு ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. அவர் சொன்னார், சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் சார், நம்ம அதுக்கு என்ன ஏற்பாடோ பண்ணிடலான்னு. உடனே நம்ம அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு கேட்டோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம், பர்மிஷன் கொடுக்கணும், எங்களுக்கு சேஃப்டி பண்ணுறதுக்கு என்ன சில விஷயங்கள் பண்ணுவோம், நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு. என்னன்னு நாங்கள் சில மரங்கள்லாம் வெட்டி விட்டு படிகள் பண்ணி ஸ்டெப்ஸ் அவங்க வச்சு கொடுத்தாங்களா சார்? ஆமாம், சூப்பர் சார். படிகள்னா நாங்களே எங்கள் ஆளுங்களை வச்சு தான் படிகள் பண்ணி கொஞ்சம் ஊப்பு கட்டி நம்ம கீழே போகிற பண்ணுவோம். அவங்க பர்மிஷன் கொடுத்தோம். ஓகே நீங்கள் பண்ணுங்க சார்ன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் ஆரம்பிஷன்லேருந்து அந்த கேவ் சீன்ஸ் முடிகிற வரைக்கும் எங்கள் கூட 20 ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் கூட இருந்தாங்க, ஒரு ஹெல்ப்புக்காகவே. சூப்பர். 20 பேர் இருந்தாங்க. அவங்க தான் அந்த ரோப்பு கட்டி கூட்டு போகிறது வர்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஆர்டிஸ்ட் கீழே கூட்டு வரதெல்லாம் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் என்ன பெரிய பியூட்டின்னா, ஒரு கேவில் வந்து நம்ம இறங்கினோம்னா சாயந்தரம் 4 மணிக்கெலாம் மேலே வந்துடணும். ஏன்னா உள்ள டார்க் ஆகிடும், ஒன்றும் தெரியாது. ப்ளஸ் காலையில் நாங்கள் 4 மணிக்கு ரூம் வந்து கிளம்பணும், 7 மணிக்கெலாம் உள்ளே போய் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடுவோம். சாப்பாடெல்லாம் மத்தியானம் வராது, மேலே வந்து தான் சாப்பிடணும். அது எப்போ முடிச்சு வருமோ அப்போ தான் சாப்பிடணும். அப்போ மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் ஃபுட்டு கிடையாது, ஃபுல்லாக ஒன்றும் கிடையாது. வெறும் பிஸ்கட் டீ அந்த மாதிரிலாம் வரும். ஸ்நாக்ஸ், சாலிட் ஃபுட் கிடைக்காது. ஏன்னா மேலே கீழே உட்காந்து சாப்பிட்றதுக்கோ வச்சு சாப்பிட்றதுக்கு இடங்கள் கிடையாது. எல்லாம் ஆர்டிஸ்ட் மக்கள் எல்லாருமே அதை கோஆப்ரேட் பண்ணாங்க. எப்போ அவங்க ஷூட்டிங் முடிச்சு அந்த சொந்த சமாதிக்கு வருமோ அங்கே தான் அப்போ தான் சாப்பிட முடியும். அந்த இடம் தான் கொஞ்சம் பிளைனாக இருக்கும். அந்த மாதிரிலாம் அந்த படத்தை ஷூட் பண்ணுவோம். அதில் அந்த கிளைமேக்ஸ் அந்த பெரிய கேவ் போகும்போது கேமராலாம் உள்ளே லைட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸ்டண்ட் யூனியன் குரூப்பு. எப்படின்னா அவங்களே வந்து அந்த புள்ளியெல்லாம் போட்டாங்க. இப்படி ஒரு புள்ளி போட்டு முதல்ல ஒரு ஸ்டேஜில் இங்கேருந்து ஆர்டிஸ்ட் வந்து இங்கே நிற்பாங்க இந்த ஸ்டேஜில். இங்கேருந்து கேமராலாம் வந்து இங்கே நின்றுன்னா இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டேஜ் போட்டோம். இங்கே ஒரு புள்ளி இருக்கும், இங்கே ஒரு புள்ளி இருக்கும். கேமராவும் எக்யூப்மெண்ட்ஸும் அந்த ரோப்பில் வந்து இதில் இறங்கும். ஆர்டிஸ்ட் அந்த சைடில் படி கட்டி கட் பண்ணி வச்சதுனால அங்கே அந்த ஹன் குரூப் வந்து அவங்க 2 பேரை கூட்டிகிட்டு போவாங்க. இதை கேமரா வைக்கி போட்டு கீழே வரும். கீழே வந்து இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜில் வந்து எல்லாம் செட் ஆகணும். அங்கேருந்து இன்னொரு ரோப்பு கட்டி அப்புறம் கீழே போகும். வெளியே இருந்து பார்க்கறதுக்கு தெரியல, ஆனால் அந்த ஒரு மூவி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த படம். அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். அந்த சாங்கு கண்மணி சாங்கே 3 செட்லேயும் எடுத்தோம், 3 கேவ்லையும். ஸோ அப்படி தான் அதுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது குணா கேவ்னு பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கேவோட நேம் வந்து அது கிடையாது. இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து அது டெவில்ஸ் கிச்சன் பேர். ஓகே, இது இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததுக்கான ஒரு வேல்யூ கிடைச்சிருச்சு சார். ஆனால் கண்டிப்பாக. ஸோ ஆனால் வந்து ஃபஸ்ட்டு, ஆனால் ஆக்சுவலி நான் வந்து நெட்டில் சர்ச் பண்ணது தான். அது வந்து நீங்கள் சொல்லி தான் எனக்கு இப்போ அது ட்ரூவா இல்லைன்னு தெரிய போகுது. ஃபஸ்ட்டு வந்து குணா மூவி ரிலீஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ரீச் இல்லை. செகண்ட் டைம் வந்து ரீரிலீஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் மக்கள் மத்தியில் வந்து இன்னும் ரீச் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அது வரலையேம்மா அந்த படம். அகைன் வந்து கொஞ்சம் நல்ல ரீச் ஆச்சு. முதல்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனவொடனே அதுக்கு வந்து பெரிய கமர்ஷியல் வேல்யூ இல்லை. கிரிட்டிக்கலே வந்து ரொம்ப பிரமாதமான படம் ஏதாச்சே தவிர கலெக்ஷன் பாயிண்ட்ல வந்து பெருசாக வரல. அதுக்கப்புறம் பேச அப்புறம்
ரீசெண்டாக இப்போ யாரை பார்த்தாலும் சார் இந்த குணா மூவி ஏன் அப்போ போகும்போது பார்க்குறேன் இப்போ வந்து குணா மூவி சொல்லிட்டு இருக்கீங்களே ஐயா. நீங்களும் கமலஹாசன் சாரும் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் வந்து அன்பே சிவன் மூவி இந்த மாதிரி மூவில நிறையவே வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஷூட்டிங் ஸ்பாட் நீங்கள் எங்கெல்லாம் வந்து போவீங்க சார், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? எங்கேயும் நாமளும் வேற எங்கேயும் போக மாட்டோம். எதாவது தேட்டருக்கு போய் படம் பார்ப்போம், அவ்வளோதான். ம் தேட்டருக்கு போய் படம் பார்ப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரீ டைம் இருந்தால் அவருக்கு மேலே இருந்தால் கொடைக்கானல் அவரோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே போவோம். ம் மற்றபடி வீட்டில் தான், கமல் சார் வீட்டில் தான் எல்லாமே டிஸ்கஷன் விஷயம். நாங்கள் படங்களே அங்கே தான் சமயத்தில் பார்ப்போம். ம் வீட்டில் தான் மூவியே பார்க்குறது. ஆமாம், அங்கே கமல் ஓகே சார் ஸ்டுடியோவில் அங்கே ஆஃபீஸில் இது இருக்குது, அங்கே படங்கள் நாங்கள் அங்கே பார்ப்போம். ஓகே. மோஸ்ட்லி எதை பற்றி டாக்கிங் போவோம்? அப்பார்ட் ஃப்ரம் மூவிஸ், மூவி டிஸ்கஷன் மோஸ்ட்லி இருக்கும். ஏன்னா நீங்கள் 2 பேர் காம்போல தான் இல்லை நிறைய நீங்கள் மூவிஸ் அது என்னம்மா பண்ணியிருக்கீங்க. என்ன டாபிக் போனால் கடைசியில் மூவியில் தான் வந்து நிற்கும். ஓகே. புரியுதுங்களா? அது ம் எந்த டாபிக் போனால் கடைசியில் ஏதாவது மூவி ஏதாவது மியூசிக் அதை பற்றி தான் இருக்கும் வந்து நிற்குமே தவிர இதுதான் பர்டிகுலர்னு சொல்லி அதில் ஒரு பெரிய டிஸ்கஷன் இருக்காது. ம் ஓகே. ஓகே சார். இப்போ வந்து இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து கமர்ஷியல் மூவிஸ் தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. பட் நம்ம எடுத்தது, நீங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டோரி ரிலேட்டட் மூவிஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னம்மா ரிலேட்டட் மூவி எடுத்தால் நல்லாயிருக்கும் உங்கள் கருத்து? நமக்கு இப்போ எல்லாம் கருத்தே கிடையாதும்மா. ஏன்னா இப்போ எல்லாமே கமர்ஷியலாக ஓடும்போது எனக்கே கன்ஃபியூஷன் ஆகும் படங்கள் வரும்போது. ஏன்னா நல்ல படங்கள் வருது, ம் நல்ல படங்கள் வருது. பட் ஆனால் இந்த அளவுக்கு அதுக்கு அப்ரிசியேஷன் இல்லை. ம் இப்போ இந்த கமர்ஷியலாக ஓடுற படங்களுக்கு வந்து ஏன்னா ஆரம்பம் உள்ளே போய் தேட்டரில் உட்காந்தா வெட்டு குத்து சண்டை கிண்டை கேட்க ஒரே சத்தமாக தான் இருக்கே தவிர ஒரு அமைதியாக போய் ஒரு படம் பார்த்தோன்றது எல்லாம் போச்சு. ம் அது எப்போ ட்ரெண்டு மாறும்னு தெரியல. ஆனால் மாறும், சினிமா வந்து ஒரு காலத்தில் மாறிக்கிட்டே தான் வரும். ம் ஸோ அதனால் மாறத்துக்கு ஒரு சான்ஸ் பின்னால் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் ஆனால் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க மாறினா நல்லா இருக்கும் நல்லா அப்படின்னு இருக்கும். சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல வந்து இப்போ நான் எங்களோட பீரியடு எங்களுக்கு முன்னால் இருக்க பீரியட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து இருக்கும். ம் ஒரு படம்னா ஒரு காரம் இருக்கும், ஒரு ஸ்வீட் இருக்கும், ஒரு இது இருக்கும், அது இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த ம் மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வெறும் காரம் மட்டும் தான் இருக்குது. ஓகே. புரியுதுங்களா? ம் எந்த ம் ஒரு மற்ற எந்த இதுக்குமே வேல்யூ இல்லை. வெட்டு குத்து வெட்டு குத்து வெட்டு குத்து துப்பாக்கின்னு சொல்கிறது தான் இருக்கே தவிர ம் வேற எந்த எமோஷனுக்கு இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. புரியுது. வில்லேஜ் சப்ஜெக்ட் அப்படி தான் இருக்குது. ம் வில்லேஜ் சப்ஜெக்டில் கூட முந்தியெல்லாம் ஃபேமிலி சென்டிமெண்ட் அது இது எல்லாம் வரும், எல்லாம் சேர்ந்து வரும். பட் இப்பயும் வந்து வில்லேஜில் வந்து இப்போ ஆனவுன்னா 100 பேர் அடிக்கிறது, 200 பேர் ஒரு அடிக்கிறது குடும்ப இல்லை. படமா இருந்தாலாவது எதுவுமே அந்த இப்போ அந்த அமைதியான படமே எதுவும் இல்லை. நீங்க வந்து கமல் சார் கூட வந்து எந்த அளவுக்கு க்ளோஸோ சின்ன வயசுல இருந்து, அதே மாதிரி வந்து இளையராஜா சார் கூடவும் நீங்க க்ளோஸா இருந்திருக்கீங்க. ஸோ அந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. நான் அசிஸ்டன்டாக சேரும்போது தான் ராஜான்னு எனக்கு பழக்கம். ராஜான்னு அப்போ ஓகே. வந்து அமர்சிங்கோட அண்ணன் தெரியும். எங்கேயா ம் பார்த்தா அலோன்ஸ் பேசியிருக்கேனே தவிர ரொம்ப நெருங்கி பழகினது இல்லை. அதுக்கு முன்னாடி இவங்கள தான் தெரியும், ஆமாம், கமல் சார் தான் தெரியும். நான் ரொம்ப நெருங்கி பழகினது ராஜான்னு. பட் நான் ம் அசிஸ்டன்ட் ஆகி நாங்கள் டைரக்டர் இருக்கும்போது தான் ராஜான்னு நாங்கள் ரொம்ப நெருங்கி பழக வேண்டியது வச்சு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப என்னைய ஒரு பிரதராக தான் அவர் ட்ரீட் பண்ணார். இன்ன வரைக்கும் அதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி தான் பழக்கம். ஓகே. நீங்க பண்ண ஏதாவது கலாட்டா சார்? ஆக்சுவலி நீங்க எல்லாம் ஒரே கேங்குன்னு சொல்றீங்க. கேங்குனாலே வந்து ஏதாவது ஒரு ஃபன்னு கலாட்டா. கல்யாணம் 50 ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு. அதை போய் இப்போ போய் பேசி என்ன அது ஒரு பிரயோஜனம்? மெமரிஸ்ல சார். ஏதாச்சும் ஏங்க ஒரு சின்ன கலாட்டா. கலாட்டா யாரையாவது நல்லது. நாங்க டீஸ் பண்ணுவோம். நாங்க கேங்கா சேர்ந்தாலே ஒரு ஃபன் இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை ஃபன்னு நிறையா நினைவுகள். இருக்கும்மா, ஃபன்னு நிறையா இருக்கும். என்ன என்ன வெட்டி வேற வேலை வெட்டி எதுவுமே இருக்காது. சும்மா அரட்டை அடிச்சுக்கிட்டு கையில் காசு இருக்காது. யாராவது ஒருத்தன் காப்பி வாங்கி கொடுத்தா அன்னைக்கு அவன் தான் பெரிய பணக்காரன். ம் அந்த மாதிரி தான் இருந்தது தவிர அது ஒரு லைஃபு ம் அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த நேரத்தில் சில சண்டைகள்லாம் வரும்போது தான் எங்களுக்கு கொஞ்சம் அந்த கேங் வந்து இந்த கேங் வரான்டா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு வந்துச்சு. ஆப்போசிட் கேங்ஸும் இருந்துச்சு. அதெல்லாம் அப்படி அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே. பட் ஆனா உங்க கேங்லயே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு லெவல்ல வந்தாச்சு ஆமாம், சார். எல்லாருமே ஓரளவுக்கு எல்லாமே பெரிய லெவலுக்கு வந்தோம். அப்போ வந்து எந்த சம்பாதிக்கிற ஆள் கங்கைமரன் மட்டும்தான். அப்ப அவர் தான் டெய்லி ட்ரீட். சம்பாதிச்ச ஆள் அப்போ அவருக்கு தான். ம் அவன் வந்து ஏதாவது செலவு பண்ணார், இது பண்ண. மற்றபடி நாங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கு ஏன்னா காலேஜ் படிச்சிருந்தோம், அவனும் காலேஜ் படிச்சிருந்தான். மற்றவங்களாம் சும்மா தான் சுற்றிட்டு இருந்தோம். ம் 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 அப்படி தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இந்த ஃபீல்டு உள்ள வரும்போது ஒரு அசிஸ்டண்டா தான் வந்திருக்கீங்க. லைக் வந்து ஸ்ரீதர் சாருக்கு அசிஸ்டண்டா வந்திருக்கீங்க. அதோடைய அனுபவம் சார், எப்படி உள்ள வந்தீங்க? நான் டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலம்மா. ம் எந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் என்னோட கேங்கில் எல்லாமே சினிமாவில் சம்மந்தப்பட்ட ஆளுங்க. ம் அண்ணாதுரை கண்ணதாசன், விஜயகுமார், ஜூனியர் பாண்டியா, இவங்க எல்லாமே கமலஹாசன், கங்கை அமரன், எல்லாமே சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுங்க.
அப்போ நான் என்ன பண்ணேன், நம்மள அப்போ கூட சினிமாக்குள்ளே வரணும்னு நான் யோசனை இல்லை. அப்போ வந்து அண்ணாதுரை கண்ணதாசன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டெய்லி நாங்கள் மீட் பண்ணும்போதெல்லாம் அந்த படம் இந்த படம் கதையெல்லாம் சொல்லுவான். பொய்யாமொழி, அன்பில் பொய்யாமொழி என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நானும் அவரும் காலேஜ் மேட், பிரசிடென்சி காலேஜ். அவரோட மேரேஜுக்கு நாங்கள் திருச்சி போனோம். திருச்சியில் போய் அன்றைக்கி மேரேஜுக்கு மறுநாள் அதுக்கு முதல் நாளும் அபூர்வ ராகங்கள் படம் ரிலீஸு, பாலச்சந்தர். நான் காலேஜ் படிக்கும்போது பாலச்சந்தர் படங்களை ரொம்ப ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ஏன்னா வித்தியாசமான படங்களாக இருக்கும். அப்போ அவரோட படங்கள் எல்லாமே, அவளோட தொடர்கதை ஆகட்டும், அபூர்வ இந்த மாதிரி நிறைய எல்லா படங்களும். ஸோ அபூர்வங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நானும் சினிமாவுக்கு வரக்கூடாது. இப்போ நம்ம நண்பன் கமலஹாசன் போய் ஹீரோ ஆகிட்டாரு, இவன் எப்படி இருக்கான், அவரும் எப்படி இருக்கான். ஸோ கூட இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் இருக்காங்க. ஸோ நம்மளும் ஏன் சினிமா ட்ரை, ஏன்னா அப்போ எந்த ஒரு ஐடியாவும் இருந்தேன் இல்லாமல் இருந்தேன், எங்கே போய் வேலை பார்க்குறேன்னு. அப்படி தோணும் போது தான் சரி நம்மளும் போய் சினிமாவில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படிங்கும்போது சென்னை வந்தோடனே நேராக கண்ணதாசன் சாரை போய் பார்த்தேன், கவிஞரை. அம்மா அண்ணாதுரையோட அப்பா கவிஞர் கண்ணதாசன். ஏன்னா நமக்கு எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் போனோம். என்ன பண்ணார், இல்லை நான் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரலான்னு இருக்கேன், யார்கிட்ட சேர போகிறேன்னு. பாலச்சந்தர் சார் இப்போ இருக்கார், அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கலாம். சரி பார்க்குறேன், அவர் மீட் பண்ண முடிஞ்சால் கேட்குறேன் பண்ணிட்டார். சரி வந்துட்டேன். ஏன் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தால் மற்ற நடிக்க போயிருக்கலாமே நீங்கள் கேட்டுக்கலாம் மாட்டேன். அப்போ நடிகனுக்குன்னு சில தகுதிகள் இருந்தது. அது அப்போ இருந்துச்சா சார்? இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் நடிக்க கொஞ்சம் எந்த மாதிரி சார்? கொஞ்சம் அழகாக இருக்கணும், அது இருக்கணும், பர்சனாலிட்டி இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் உடச்சி வெளியே வந்தாங்க. விஜய் இல்லையே சார், நான் வந்து உங்களுடைய கல்யாண போட்டோலாம் பார்த்தேன். அதுலேயே நீங்கள் கோட் சூட்லாம் போட்டுட்டு வேற லெவலில் இருந்தீங்க சார். கல்யாணத்தில் கோட் சூட் போட்டு கொஞ்சம் அழகாக தான் சார் இருந்தீங்க. நீங்கள் ட்ரை பண்ண அப்போவே ட்ரை பண்ணியிருக்கலாம் சார். அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க. இல்லை ட்ரை பண்ணியிருக்கீங்க. இல்லை நான் நடிக்க ட்ரை பண்ணவே இல்லைம்மா, நடிகனாக ட்ரை பண்ணவே. ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டர் பஸ் அந்த இன்னொன்று ஒன்றுன்னா, நடிகரும் போது யார் நம்மளை கூப்பிடாங்கன்னு தெரியாது, எத்தனை படம் ஓடுன்னு தெரியாது, ஓடுனா தான் நமக்கு மார்க்கெட். அது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது டெக்னிக்கல் சைடு போயிட்டுன்னு வச்சுங்களேன், படங்க ஓடுதோ இல்லையா அதான் ஒரு டெக்னிக்கல் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொன்னேன். அவர் சரி நான் பார்க்குறேன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அவரை பார்த்தேன். என்னப்பா அவர் பார்க்க முடியலப்பா, பாலச்சந்தர் சார் ரொம்ப பிஸியாக இருக்கார், வேறு யார்கிட்டயும் சேர்ந்துக்கிறானார். அதான் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் சேரணும், வேலை கற்றுக்கணும். நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்களோ நான் பண்ணிக்கிறேன். சரி நீங்கள் சாயந்தரம் கவிதா ஹோட்டல்னு ஒன்று இருந்தது இப்போ அவ்வளோப்பேட்டில். இப்போ அதை இடித்து ஃப்ளாட்ஸ் ஆகிடுச்சு அந்த பிரிட்ஜுக்கு. அப்போ அவரோட இது வந்து கண்ணதாசனோட ஹோட்டல் அது. அவர் அங்கே தான் எல்லாம் எழுதுவார், கதையாக. அதனால் மீட் பண்ணார் எல்லாத்தையும். நீ சாயந்தரம் 6 மணிக்கு வந்துடு, அங்கே ஒரு டைரக்டரை பார்ப்போம். சரி 6 மணிக்கு போனேன். அந்த டைரக்டர் வந்தார், பேசினாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்ரீவல்லின்னு ஒரு படம், அந்த காலத்து படம், ருக்மணியும் டிஆர் மாலிக் நடித்தது, ஸ்ரீவல்லி. அந்த படம் 60mm படம். அதை பார்த்தாங்க. நானும் உட்காந்து கூட பார்த்துட்டே இருந்தேன். படம் முடிஞ்சது, அவர் டைரக்டர் கிளம்பினார். உடனே கவிஞர் என்ன பண்ணார், டைரக்டர் சார் இது நம்ம இவர் எம்ஆர் சந்தான பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்னுங்கிறாரு, உங்ககிட்ட சேர்த்துக்கலாம். வர சொல்லுங்களேன், காலைல வர சொல்லுங்கள், காலைல வீட்டுக்கு. தம்பி நீ காலைல வீட்டுக்கு சந்தான பையனா நீ? சரி சரி வெரி குட் வா காலைல வந்துடு அப்படின்னாரு. சரி காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப சீக்கிரம் போனால் அவர் எங்கே வெளியே கிளம்பி போயிறாரு, லேட்டாக போனான்ட்டு காலை 4 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சு ரெடி ஆகி ஒரு 6-7 மணிக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு போயிட்டேன். கவிஞர் என்ன பண்ணார், டைரக்டர் சார் இது நம்ம இவர் எம்ஆர் சந்தான பையன் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்னுங்கிறாரு, உங்ககிட்ட சேர்த்துக்கலாம். வர சொல்லுங்களேன், காலைல வர சொல்லுங்கள், காலைல வீட்டுக்கு. தம்பி நீ காலைல வீட்டுக்கு. சந்தான பையனா நீ? சரி சரி வெரி குட் வா காலைல வந்துடு அப்படின்னாரு. சரி காலையில் எழுந்திரிச்சு ரொம்ப சீக்கிரம் போனால் அவர் எங்கே வெளியே கிளம்பி போயிறாரு, லேட்டாக போனான்ட்டு காலை 4 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சு ரெடி ஆகி ஒரு 6-7 மணிக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு போயிட்டேன். பட் இது நடக்குமா எங்கள் வீட்டில் யாருக்குமே நான் சொல்லலை, நான் இந்த மாதிரி சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லலை. போனால் ஒரு 7 மணிக்கு போயிட்டேன் அவர் வீட்டுக்கு. கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்தேன், யாரும் வராமல் தெரியல. சரி கேட்டை திறந்துட்டு உள்ளே போயிட்டு சார்னு கூப்பிட்டேன். ஒன்றும் ரியாக்ஷனே இல்லை.
மறுபடியும் கொஞ்சம் பலமாக கூப்பிட்டேன். சார் சார் டைரக்டர் வந்தார். வந்தவர் அந்த வீட்டோட கதவுக்கு பின்னாடி ஏதோ பேப்பர் இருந்திருப்போம், அந்த பேப்பர் எடுத்து திரும்பிட்டார். உங்களை கவனிக்கல. நான் இப்போ கவனித்தாரா என்னன்னு தெரியாது. ஓகே. பேப்பர் எடுத்துட்டு மறுபடியும் நான் இன்னும் பலமாக சார்னு கூப்பிட்டேன். திரும்பி பார்த்தேன், யார் அப்படின்னாரு. என்னடா நேற்று நைட் தான் பார்த்தா இப்போ யாரும் அச்சச்சோ. மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நெடல் வந்துச்சு. நான் தாங்க அவங்ககிட்ட கவிஞர் நேற்று சொன்னாருங்களே, எம்மா சந்தான பையன் அசிஸ்டன்ட் சார் அச்சச்சோ. அப்படின்ட்டாரு. எனக்கு ஆக்சுவலாமா இந்த விளக்குக்கு பொதுவாக சொல்கிறேன், எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே குபுகுன்னு கண்ணு தெந்தி முங்கிச்சு. அந்த தர பொழந்து உள்ளே போயிட மாட்டோமான்னு நினச்சேன். நான் எனக்கு என்னையும் அவர் இன்சல்ட் பண்ணல, எங்கள் அப்பாவை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு ஃபீலிங், எங்கள் அப்பாவை நான் இன்சல்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப அந்த ஒரு தாக்கம் வந்துடுச்சு. அப்படியே கண்ணெல்லாம் எனக்கு ரொம்ப கலங்கிடுச்சு. என்ன பண்ணுறது இல்லை, ஷாக்கில் நின்றுட்டு அவர் போயிட்டார் உள்ள. அப்புறம் நேராக போய் கவிஞர்கிட்ட வீட்டுக்கு போனேன். கவிஞர் அப்போ ஒரு 9 மணிக்கு எழுந்துச்சு வந்தார். என்ன பண்ணார், அழுதுட்டேன் நான். என்ன என்ன சொல்லு, என்ன ஆச்சுன்னாரு. இந்த மாதிரி நடந்ததுன்னு. இந்த சினிமாக்கார பசங்களே நம்பக்கூடாதுப்பா அப்படின்ட்டு, சரி நீ போ, நான் வேறு ஒரு டைரக்டர் எதாக இருந்தாலும் சொல்கிறேன் போட்டேன். நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 days கழித்து அண்ணாதுரை வீட்டுக்கு வந்திருக்கேன். பாரதி எங்கே இதுவாக எங்கே வெளியே போயிருக்கானு, அப்போ வர சொன்னார், வர சொல்லுங்கன்ட்டு போயிட்டேன். சரி நான் போனேன். மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு போனேன். போனால் அவர் உட்காந்துருந்தார், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். என்னப்பா வர சொன்னீங்களாண்ணா? ஆமாப்பா டைரக்டர் ஸ்ரீதர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் வேணுங்கிறாங்க, நீ வேணா போய் சேர்ந்துக்கணும் அப்படின்னா. சரிப்பா, சரி நான் கிளம்புறேன். இப்போ கிளம்பாதான் மணி 3:4 ராகு காலம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, ராகு காலம் முடிஞ்சு போனார் அப்படின்ட்டு அவர் சொன்னேன். இன்ன வரைக்கும் எனக்கு 3:4 செவ்வாய்க்கிழமை 3:4 ராகு காலங்கிறது அப்படியே பதிஞ்சிருச்சு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 4:30 மணிக்கு மேலே அவர் தூங்க போயிட்டார். நான் 4:30 மேலே நான் டைரக்டர் ஸ்ரீதரை பார்க்க போனேன். போகும்போது டே வாடா அண்ணாதுரை கூட கூப்பிட்டுக்கிட்டேன். ஆமாம், அண்ணாதுரை கூட கூப்பிட்டு போனால் வாணிமாலுக்கு ஏற்ற போல போனால் நாங்கள் ஒரு 5-6 மணிக்கு போகிறோம். சருன்னு டைரக்டர் வெளியே போயிட்டார் காரில். ஐயோ என்னடா நம்ம அவர் வெளியே போயிட்டார் என்னடான்ட்டு சரி எதுக்கும் வெயிட் பண்ணுன்ட்டு போய் உட்காந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தோம். அப்புறம் மறுபடியும் எனக்கு கொஞ்சம் நேரத்தில் டைரக்டர் வந்தார். வந்துட்டு அவர் உள்ள ஆஃபீஸ் போயிட்டார். நான் உட்காந்துட்டாரு, யாரும் எதுவும் கேட்கல. அப்போ ஒரு பையன் ஆஃபீஸ் பாய் ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன சார் உட்காந்துட்டே இருக்கிறீங்க, என்ன யார் நீங்கள்? அப்போ ஓமஞ்சுன்னு ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு டைரக்டர். அதில் ஹீரோயின் செலெக்ஷன் நடக்குது. ஸோ நாங்கள் ஏதோ அந்த ஹீரோ செலெக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம்னு நினச்சிக்கிட்டாங்க. கேட்டோன்னு இல்லைங்க இந்த மாதிரி டைரக்டர் கவிஞர் அனுப்பிச்சாரு டைரக்டர் பார்க்கணும். ஓ அப்படியா, டைரக்டருக்கு போயிருக்கீங்க, ஆனால் உங்களை ஹீரோவை நினச்சிருக்காரு பாருங்க. இல்லை அவங்க நாங்கள் அந்த சப்ஜெக்ட் ஒரு சின்ன பசங்களை பற்றி சப்ஜெக்ட். அது ஓகே, ஒரு ஹை ஸ்கூல் பசங்களை பற்றி டைரக்டர் வர சொன்னாருங்க, கவிஞர் அனுப்பிச்சாருன்னு. சரின்னு சொல்லி உள்ளே போய் சொன்னார் அவர், வர சொல்லுங்க. நான் போனேன், நான் கூட துறையும் கூப்பிட்டு போனேன். டைரக்டர் பார்த்தாரு. இதில் யார் சந்தானம் சன்னு கேட்டார். நான் தான் சார். உட்காருங்க. அவர் கவிஞர் சன்னு சார். அவரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் போகிறாரா? இல்லை சார் நான் தான் சார். சரி நீங்கள் துறையை நீங்கள் வெளியேறுங்கன்ட்டார். அப்போ என்னை கேட்டார், இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்கன்னாரு. நான் சார் இது வரைக்கும் எங்கேயும் வேலை பார்த்ததில்லை சார், டிகிரி முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கேன், இனிமே தான் வேலை கற்றுக்கணும். அப்படியா, சரி நீங்கள் வெளியே இருங்க கூப்பிட்றேன்ட்டு வெளியே உட்காந்துருந்தேன். அப்புறம் மறுபடியும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கூப்பிட்டார், டைரக்டர் ஒன்று வர சொன்னார். போன உடனே நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்குறேன்னாரு. எடுத்தோடனே நான் சொன்னேன், எனக்கு அதை பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாது சார், சினிமாவுக்கு நான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்திருக்கேனே தவிர வேலை பார்க்கேன், பட் இதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க என்ன எந்த டீட்டெயிலும் எனக்கு தெரியாது, நான் வேலை கற்றுக்கணும்னு வந்திருக்கேன். சரி
உனக்கு மாதம் 100 தரேன், பாக்கெட் மணியை வச்சுக்கோ, சம்பளம் மேலே பாக்கெட் மணியை வச்சுக்கோ, அப்புறம் ஒர்க் பண்ணுற பற்றி பார்த்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணார். சரிங்க சார், நீங்கள் நான் மேனேஜர்கிட்ட சொல்லிட்டு போனார். அப்போ மேனேஜர் போனேன், நாளைக்கு காலையில் வந்திருப்பேன், நாளையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பம். அன்எக்ஸ்பெக்டட் அது. ஆமாம், ம் நாளைக்கு காலையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பம், நீ வந்திருப்பான், இங்கே வந்து ஆஃபீஸ்க்கு வந்து நம்ம போனார். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பயும் என் வீட்டில் சொல்லலை. ம் ஒரு நாள் காலையில் 4 மணிக்கெல்லாம் அதே மாதிரி எந்திரிச்சு குளிச்சு நேராக ஆஃபீஸ்க்கு வந்தேன். அப்போ பஸ்ஸு காலையில் 6 மணிக்கெல்லாம் பஸ்ஸெல்லாம் பெருசாக இருக்காது. ம் சால்வேபேட்டில் நடந்தே ஆஃபீஸ் போயிட்டேன். எங்க இருந்து சார்? சால்வேபேட்டிலேருந்து டி நகர் வரைக்கும் நடந்தே நடந்தே போயாச்சு. ஆஃபீஸ் போயிட்டேன். போனால் பரபரப்பாக இருக்குது ஆஃபீஸே. அந்த கார் வருது, இந்த கார் வருது, அதை ஏற்றுறாங்க, அதை ஏற்றுறாங்க, ஏதாவது சாமான் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கேன். எல்லா வண்டியும் போச்சு, கடைசியில் அவுடோர் யூனிட் மட்டும் நிற்கிது, அதில் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நேற்று அந்த ஆஃபீஸ் பையன் வந்து, சார் இந்த பையன் உட்காந்துட்டா இருக்காரு, நீ என்ன சார்னு. ஐயோ ஆமாப்பா மறந்துட்டோம், ஏறு என்ன அவுடோர் யூனிட்டில் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி விட்டு நேராக எண்ணூர் அவுடோர் லொக்கேஷன் போய் எண்ணூர் ஒரு வீட்டில் சாங் ஷூட்டிங். ஃபஸ்ட்டு சாங் ஷூட்டிங் இறங்கி போனோம். உள்ளே போனோன்னு உட்காந்துருந்தேன். அப்புறம் டைரக்டர் வந்தார். வந்தவொடனே போய் விஷ் பண்ணேன். வாப்பான்ட்டு என்சி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர், அவர் தான் அசோசியேட் டைரக்டருக்கு. ம் அவர் சக்கிம்பாங்க. ம் அவர் தான் இந்த படத்தில் உத்தரவண்டி லெவலில் எடுத்தவர், ம் ம் டைரக்ட் பண்ணவர். அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் டைரக்டர். நம்ம எம்மா சந்தன் சார் பையன் நம்மகிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்துருக்காரு. அவனு இதில் என்னென்ன பியூட்டின்னா, நான் ஒருத்தன் தான் அசிஸ்டண்ட். அந்த ஒரு மூவிக்கு நீங்க ஒரு நான் ஆள் தான். ஒருத்தன் தான் அசிஸ்டண்ட், அவர் அசோசியேட் டைரக்டர். ஓகே. ஸோ ஃபஸ்ட் டே வந்து என்ன பண்ணார், சக்கி வந்து 2 நோட்டு கொண்டாந்தார், என்கிட்ட கொடுத்தாரு. இப்போ இது வந்து காஸ்டியூம், அதாவது என்னென்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்க, என்ன சீன் நம்பர் போட்டு என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்க, என்ன நகை போடுறாங்க, என்ன இது பண்ணுறாங்க, என்ன கலரில் போடுறாங்கன்னு நோட் பண்ணணும். இதை பாரு நோட் பண்ணுற பற்றி அப்படியே அவர் எழுதியிருந்தார் முதல்ல. ம் இதை ஃபாலோ பண்ணிக்கும். இன்னொரு நோட்டு, இது வந்து ஓகே டேக்ஸ், ம் எந்தெந்த டேக்கெல்லாம் ஓகே ஆகுதோ அதை நோட் பண்ணி, டேக் 1 டேக் 2 டேக் 3 எதுன்னு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ம் அப்படி 2 நோட்டு கொடுத்துட்டார். அதோடு சரி, அவர் அப்புறம் என் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே நான் தான். ம் அப்படி தான் வந்து அந்த டேரக்டர்கிட்ட சேர்ந்து ஆரம்பிச்சது வேலை. ஆனா அவ்வளோ ஈஸி இல்லைல்ல சார். இவ்வளோ ஒவ்வொரு படிக்கட்டா தாண்டி இந்த லெவல் வரைக்கும் அச்சீவ் பண்ணி வந்திருக்கீங்க. அதில் இன்னும் நிறைய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நினச்சா கூட சிரிப்பு அது. அதாவது அங்கே போய் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். மத்தியானம் பிரேக்குன்னு சொல்லிட்டாங்க. ம் பிரேக்குன்னு சொன்னோடனே எனக்கு எங்கே சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னால் அப்போ வந்து சினிமாவில் இருந்தாலும் எதாக இருந்தாலும் நாங்கள் ஸ்டுடியோ பக்கம்லாம் போனதில்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டே போனது கிடையாது. ஒரே ஒரு நாள் ஒரு தடவை சாங் கதை பண்ண போனோம். அப்போ அவர் கூட போனேன். அப்போ வந்து என்னென்ன, நான் ப்ரொடியூசர் பையன், அதனால ப்ரொடியூசர் டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ம் அது இப்போ வேற. இப்போ அப்படியே அசிஸ்டன்ட் டேரக்டர் அதை சேர்ந்துட்டேன். இப்போ நான் எங்கே சாப்பிட்றது, டைரக்டர் கூப்பிடுவாரா இல்லை வேற எங்கேயா சாப்பிடணுமா, ஒன்றும் தெரியல. திருத்து முடிச்சுட்டேன். அப்புறம் அந்த ப்ரொடியூசர் பையன், தம்பி உட்காந்துருக்கீங்க சாப்பிடவில்லையான்னு, வாங்க சாப்பிட போகலான்னு. சரி எங்கேயோ போகிறேன்னு பார்த்தா பொட்ட வெயில் அப்படியே, அதில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க யூனிட் பூரா. அதில் உட்காந்து சாப்பிட சொன்னேன். உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு டவுட் வந்துச்சு. கூட்டு பொரியல் எக்ஸ்ட்ரா கேட்டால் தருவாங்களா, தரமாட்டாங்களா? உண்மையாலே சரி, இதெல்லாம் இருக்குதான் ப்ராக்டிக்கலா யோசிக்கணும்னா. ஆமாம், இல்லை நான் சாப்பிட்டுட்டேன். சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது கேட்கலாம் தருவாங்களா தெரியல. சரி சாப்பிட்டாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் கன்னியாயிடுச்சு. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக சொல்கிறேன், வேற ஒன்று. ஏன்னா எல்லா வசதியோடு இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சுச்சுவேஷனில் போய் மாட்டினேன் நான். ம் ப்ளஸ் என்னென்னா, என்னோட இளமை காலங்கள் பூராமே எல்லா சினிமாக்காரங்களும் பழகி நடந்துட்டு இருக்கு. ம் அந்த மாதிரி இருந்தவன் இப்போ வந்து வேலைக்குன்னு வரும்போது அந்த ப்ராக்டிக்கலாக சில இதெல்லாம் நமக்கு அப்படி தான் நான் அதில் அசிஸ்டன்ட்டாக சேர்ந்து டைரக்டர் என்னை இது பண்ணி. அப்பா தான் வந்து பிள்ளையார் சுழி போட்டா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சந்தானம் சார், அப்பான்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் சார்? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர். ம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபாதர், ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். ஸ்கூல் பாடங்களுக்கெல்லாம் ரொம்ப ஸ்கூலுக்கெல்லாம் கரெக்டாக போகணும் பாரு, ம் படிப்பார். பட்டு சிவாஜி சாரோட ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை வந்து சிவாஜி சொல்ல நிழல்னே சொல்லுவாங்க. ம் ஆமா.
அந்த அளவுக்கு அவர் இருப்பார். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். ம் அவர் 7 வயசுலேயே ஸ்கூலை விட்டுட்டு வெளியே வந்து பாய்ஸ் கம்பெனி அப்போ இருந்தது, ம் ட்ராமா ட்ரூப்பு. அந்த ட்ராமா ட்ரூப்பில் 7 வயசில் போய் சேர்ந்து அங்கே பாடி கீடி இது பண்ணி ஸ்ரீலங்கா இலங்கை டூர்லாம் போய் நாடக நடிகராகி அப்புறம் வந்து ஜூபிட்டரில் சேர்ந்து அப்போ நாடக நடிகர் இருக்கும்போது சில விஷயங்கள் எங்கிட்ட சொல்லுவார். நாங்கள் படி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் வடை கூட கிடைக்காம கஷ்டப்படுவாங்களாம். சமயத்தில் ட்ராமா நடக்காது. ம் சில ஊரில் போய் ட்ராமா பண்ணுவாங்க. அங்கே வந்து ட்ராமா முதல் நாள் நடக்கும், அதுக்கப்புறம் நடக்காது, கலெக்ஷன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸோ ஒரு வடை டீ கிடைக்காதான்னு அந்த அளவுக்கு பட்னிகள்லாம் கடந்து தான் வந்தாங்க. கோயம்புத்தூரில் வந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அப்போ ஒரு ஸ்டுடியோ இருந்தது. ம் அதில் வந்து ஒரு நடிகராக போய் சேர்ந்தார். டிஎஸ் ராஜின்னு ஒரு காமெடியாக அப்போ இருந்தார். அவர் மூலமாக அவர் இவருக்கு நண்பனானார். அவர் மூலமாக போய் ஜூபிட்டரில் ஸ்டுடியோவில் போய் மாத பண்ணி. சம்பளத்துக்கு நடிகராக சேர்ந்தார். ம் அவர் ஃபர்ஸ்ட் நடிகரா வந்து அதுக்கப்புறம் ஆமாம், மாத நம்ம நடிகர்னா என்னென்னா அந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸில் என்னென்ன படம் எடுக்கிறாங்களோ எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வேஷம் கொடுத்துருவாங்க. ம் கண்டிப்பாக ஒரு வேஷம் இருக்கும். அது மாதம் வாங்கிட்டு அதில் இருப்பாங்க. அப்பா நடித்த முதல் படம் வந்து பக்த மீராஞ்சலி எம்எஸ் சுப்புலட்சுமி ஆக்ட் பண்ணது. ம் அதான் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம் நடிகரா, திரைப்பட நடிகரா. அப்போ ஜூபிட்டரில் இருக்கும்போது தான் எம்ஜிஆர்லாம் பழக்கம். எம்ஜிஆர் நம்பியார்லாம் அவங்கள மாத சம்பளத்துக்கு அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. டிஎஸ் பாலையா இவங்க எல்லாருமே. ஸோ அந்த ஜூபிட்டர் ஸ்டுடியோ வந்து மெட்ராஸுக்கு ஷிஃப்ட் ஆகி வரும்போது இவங்களும் எல்லாரும் சேர்ந்து மெட்ராஸுக்கு வந்துட்டாங்க. இங்கே வந்து தான் சிவாஜி சார் அவருக்கு பழக்கம். ஓகே. சிவாஜி சாரும் அந்த ஸ்டுடியோல இருக்காங்களா? இல்லை, அவர் வேற ஒரு இதில் வந்து இதுல அவர் இங்கே இருக்காரு. ம். பராசக்தியெல்லாம் நடித்து அவர் பாப்புலர். ஆ அப்பா வந்து சிவாஜி நாடக மன்றத்தில் போய் நடிகராக இருந்தார். ஆ அப்போ சிவாஜி நாடக மன்றம் இருந்துச்சு. அவர் நாடகம் அதில் வந்து அப்பாவுக்கு ஒரு நடிகராக இருந்தார். ஸோ அப்படியே வந்து சிவாஜி படங்கள் நிறைய நடிக்க ஆரம்பித்தார். ரொம்பவும் நெருங்கிய பழகிய ஒரு ரொம்ப குடும்ப நண்பராயிட்டார். இவர் இல்லாமல் அவர் எங்கேயுமே போக மாட்டார், அவர் இல்லாமல் இருக்குது. இவர் அதாவது சிவாஜி சார் எங்கே இருக்காரோ அங்கே அப்பா இருப்பார். இல்லை சிவாஜி சார் எங்கே போனாலும் அப்பா இல்லாமல் போக மாட்டார். அவ்வளோ க்ளோஸ் அந்த மாதிரி அவ்வளோ க்ளோஸு. அப்படி இருக்கும்போது தான் என்னன்னு அப்பா வந்து கிட்டத்தட்ட 75 படம் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் சார் கூட பண்ணியிருக்காரு, சிவாஜி சார் கூட பண்ணியிருக்காரு, ஜெமினி மாமா கூட எல்லாரு கூடயும் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 75 படம் பண்ணியிருக்காரு. அப்புறம் தான் அப்பா வந்து என்ன பண்ணார், படம் எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்தவொடனே சிவாஜி சார்கிட்ட போய் டேட் கேட்டு இந்த மாதிரி நான் படம் பண்ணலான்னு இருக்கேன், நீங்கள் ஒரு டேட் தானே பண்ணிடலானே அப்படின்ட்டு. மோகன் ஆர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ம் அப்போ சிவாஜி சார் பேனர்லாம் அவங்க தான் வரைவாங்க. ம் தேட்டர் பேனர் எல்லாமே பெருசாக இன்னும் கூட இருக்காது. பட் பெருசு அவங்க தான் ரொம்ப பாப்புலர் பேனர் ஆர்டிஸ்ட் அவங்க. அதோட ஓனர் மோகன்னு பேர். ம் அப்பாவையும் அவரையும் அவரும் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ சிவாஜி சார் என்ன பண்ணால் நீங்கள் 2 பார்ட்னர்ஷிப்பில் போகணுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் போட்டு டேட்டு கொடுத்தாரு. அந்த படம் தான் பாசம் மலர். அதான் அப்பாவோட ஃபஸ்ட்டு படம் ஆஸ் எ ப்ரொடியூசர். ராஜாமணி பிக்சர்ன்ற பேரில் ம். இந்த 2 பேர் பார்ட்ஸும் பாசம் எடுத்தாங்க. அது சூப்பர் ஹிட்டு. ஆமா சார். இப்ப வரைக்கும் வந்து அது ஒரு கல்ட் இன்ன வரைக்கும் அது கல்ட் பிடிவாக தான். அதை எதாக இருந்தாலும் அதை ரெஃபரன்ஸ் தான் எடுக்க முடியும். ஆமா. அதுக்கப்புறம் மோகன் என்ன பண்ணார், நான் தனியாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் போய் குங்குமம்னு ஒரு படம் எடுத்தார். அவர் அதே ராஜாமணி பிக்சர்ஸ் அந்த பேனரில் அவர் எடுத்தார். அப்பா வந்து அன்னை இல்லம்னு எடுத்தார், அன்பளிப்பு. இன்னொரு படம் எடுக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, சரி. அதில் இறந்துட்டார். அது 1970. பட் எல்லா படமுமே வந்து சிவாஜி சார் தான். சிவாஜி சார் இல்லாம இல்ல. இல்லை, அப்பனா சிவாஜி சாரை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்க சிவாஜி சார் அப்பா 3 பேரும் சேர்ந்து பேசும்போது ஏதாவது ஒரு இனிப்பான சம்பவம்? இல்லைம்மா, நான் இனிப்பான வந்து ரொம்ப விஷயம். சின்ன பையன்மா. 16 வயசுல அப்பா இறந்துட்டார். ஓ ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து அப்பப்போ சிவாஜி சார் வீட்டுக்கு போவோமே தவிர, அங்கே எவ்ரி சண்டே வந்து அங்கே போவோம், ஏதாவது ஃபங்க்ஷனில் போவோம், எல்லாம் பண்ண அங்கே தான் இருப்போமே தவிர. ம் ம் சிவாஜி சார் நாங்கள் அப்பா தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி இருந்ததை தவிர சிவாஜி சார் பசங்க ராமு ஆகட்டும், பிரபு ஆகட்டும், சாந்தி எல்லாமே வந்து எங்கள் அப்பா வந்து தாத்தான் தான் கூப்பிடுவாங்க, சந்தான தாத்தான் தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருந்ததை தவிர மற்றபடி ஒரு பெரிய மனுஷனாக உட்காந்து பேசுகிற அளவுக்கு நான் இல்லைங்க. அப்போ அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் நீங்களும் சிவாஜி சாரும் வந்து சேர்ந்து மூவி பண்ணிருப்பீங்க.
அந்த மாதிரி சார். இல்லை அதான் அப்பா இறந்த பிறகு 1970 அப்பா இருந்தார். நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் 75லேருந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர்ந்தேன். ம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கேப்பு. நான் சிவாஜி சார் வீட்டுக்கு போகவே இல்லை. அப்பா இறப்புக்கு அப்புறம் 10 வருஷம் போகவே இல்ல. ஆமாம், அப்பா இறப்புக்கு அப்புறம் ஏன்னா நாங்கள் இந்த சர்வைவல் பாயிண்டில் இருந்துட்டோம். அப்போ புரியுதுங்களா? அப்பா இருந்ததுக்கப்புறம் நான் படிக்கணும், ஸ்கூல் போகணும், அது இது அந்த இது அண்ணன் வேலை அது இந்த மாதிரி இதுலேயே நம்ம வளர்ந்துட்டோம். 75ல் அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர்ந்தேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் சேரும்போது நான் அப்போ சண்முகங்களை போய் பார்த்தேன். ம். சிவாஜி சாரை பார்க்கல, சண்முகங்களை பார்ப்பேன். ஏன்னா அப்போ வந்து மாதம் மாதம் சண்முகங்கள்கிட்ட போய் பார்த்துட்டு தான் பணம் வாங்கிட்டு வருவோம் வீட்டு செலவுக்கு. வீட்டில் என்ன இருக்கோ அதில் அவங்க லிஸ்ட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரி இது அமௌண்ட் இது அதுக்கு எது இருக்குன்னு சண்முகங்கள் பணம் கொடுப்பாங்க. அதுதான் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு செலவுக்கு வச்சுப்போம். ம். ஸோ அப்படி இருக்கும்போது சண்முகன்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி அங்கிள் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் சேர போகிறேன். யார்கிட்ட? சீதட்டேன்னு. சரி பண்ணு அப்படின்ட்டாரு. அதோட சரி. அதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆகி மோகன புன்னகைன்னு ஒரு படம் எங்கள் டேரக்டர் எடுத்தார். அதில் தான் சிவாஜி சார் ஹீரோ. அப்போ தான் அவரை நான் மீட் பண்ணுறேன். அதாவது 10 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் அவர் ஹீரோவா பண்ணும்போது தான் நீங்க மீட் பண்றீங்க. அவரை மீட் பண்ணுறேன். அப்புறம் தான் பழக்கம் மறுபடியும் அதுக்கப்புறம் நான் அவரை வச்சு 2-3 படங்கள் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. ம். ஸோ அப்பயும் வந்து என்னை அவர் பையனாக தான் இன்னும் அதே அளவில் தான் ட்ரீட் பண்ணே தவிர, நீ எதுக்குடா இங்கே வந்தெல்லாம் கேட்டாரே தவிர மற்றபடி சந்தான பாரதி சார் வந்து எப்பவுமே வந்து நெத்தில திருநூறு இல்லாம பார்க்கவே முடியாது. ஸோ அது வந்து அப்பா கிட்ட இருந்தே வந்து வந்ததா இல்ல சடனா எப்படி டிவோஷனல் ஒரு இல்லை நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப டிவோஷனல் தாம்மா. ம். ரொம்ப என்னை நீங்கள் குங்குமம் எல்லாம் பார்க்க முடியாது. ஆமா சார், பார்க்கவே முடியாது. எந்த ஒரு இடத்துலயுமே இல்லாம ஒரு போட்டோ இல்லாம இருக்கவே இருக்காது. இந்த படங்களில் வந்து டேரக்டருக்கு வந்து அது வேணான்னு சொன்னா தான் இது பண்ணே தவிர ம். மற்றபடி என்னை குங்குமம்லாம் என்னை பார்க்கவே முடியாது. எங்க நான் ஸ்கூல் டேஸில் இப்போ பரவாயில்ல, ஸ்கூல் டேஸில் நல்லா குழைச்சி உபயோக அடிச்சுட்டு போவேன் ஓ, சூப்பர். பட்டையா. ஆ. புரியுதுங்களா? அது நீ பிரசிடென்சி காலேஜ் படிக்கும்போது நான் ரொம்ப பாப்புலர் மேன் ம். அமங் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படின்னா எல்லாம் அந்த எலெக்ஷன் வச்சு அந்த இதெல்லாம் போட்டு அது மாதிரி எனக்கு என்னவோ அப்படி ஒரு ஒரு இது மக்கள் நம்ம மேலே அன்பு செலுத்துன மாதிரி ஒரு இது. அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது, வந்துச்சு. அங்கே போய் நீங்கள் என் பாரதின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. பாரதி யாரு? அதை பொட்டு வச்சிருப்பாரு, அவரா சார் அப்படின்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு நான் இது இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ ஃபுட்டு வந்து இப்போது அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்ததுக்கப்புறம் வந்து எங்கே போயிட்டு ஃபுட்டு சாப்பிட்றது என்ன ஏதுன்னு தெரியல. பட் ஆனால் நீங்கள் வந்து ப்ரொடியூசரோட பையனாக போகும்போது நான் வந்து டைரக்டர்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டேன் அந்த மாதிரி. அப்போது நீங்கள் அப்பா கூட ட்ராவல் பண்ணும்போது இருந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? அதாம்மா, அப்போல்லாம் பெரிய ஹோட்டல்ஸ் கிடையாதுமா. ம். வெரி ரேர். புகாரி ஹோட்டல்னு ஒன்று இருக்கும் மவுண்ட் ரோடில், அது ஒன்று தான். ம். ஸோ அதுக்கு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறதுனால பெரிய இது எல்லாம் ரெடியாக இது அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அப்போ ம். கரெக்டாக சாப்பிட்ணும், தண்ணி கொட்டிடக்கூடாது கூட, அந்த இதுலேயே டென்ஷன் இப்போ சாப்பிடுவோம். ம். பட் எவ்வளோ வேணால் அதை அந்த சாப்பாடு விஷயத்தில் அவர் எதுவுமே இது பண்ண மாட்டார், நல்லா சாப்பிடுவார். வீட்லேயும் நல்ல இதெல்லாம் இருக்கும். அந்த விஷயத்தில் அவர் எங்கே எப்பவுமே ஃப்ரீயாக இருப்பார். படிப்பு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். படிப்பு ஆமாம், விஷயத்தில் அது மட்டும் நல்லா தான். படிக்கிறது. ஷூட்டிங்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு போகிறதே கிடையாது. ஓ. அது கூட நானாவது 1-2 அப்பாட்ட கேட்பேன் ம். வரேன்னு சொல்லி. ம். என் சிஸ்டர்ஸும் பிரதர்ஸும் யாருமே போனதில்லை ம். அப்பா இருக்கும்போது. நான் மட்டும் ஒரே ஒரு தடவை அன்பளிப்பு ஷூட்டிங் போது ஏதோ சாங் ஷூட்டிங் போது என்னை கூப்பிட்டு போனார். தப்பி தவறி மிஸ் ஆகி போயிட்டீங்க. ஆமாம், ஓகே. அப்போ மட்டும் அது அந்த அந்த ஒரு ஷூட்டிங் தான் நான் பார்த்துருக்கேன். நான் ம். அது கூட ஷூட்டிங் பார்த்தேன், என்ன சும்மா அப்படி கலட்டா அப்படியே பார்த்து சாப்பிட்டுட்டு உட்காந்துக்குவோம். ஷூட்டிங்னா என்னன்னு தெரியாது. சும்மா ஒரு நாள் கூடவா கூப்பிட்டு போறேன். அவ்வளோதான். அப்படி தான் அது பண்ணுவேன் தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அப்பா கூட ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ண மாட்டோம். ஏன்னா நான் சின்ன வயசுலேயே அவர் இறந்துட்டார். ம். ப்ளஸ்ஸு அவர் காலையில் போனால் நைட் தான் வீட்டுக்கு வருவார். ம். ஸோ எங்களுக்கு அந்த இதே கிடையாது, நீங்க கம்யூனிகேஷனுக்கு இதே டைமே இல்லை. இன்னொன்று என்னென்னா எங்கள் அப்பா வந்து எங்களை சம்மர் ஹாலிடேஸ் போய் நிறைய ஊருக்கு கூப்பிட்டு போவார். நம்ம நீங்க தனியா வெளியே சுத்தக்கூடாதுன்னாலும் பட் அவர் உங்களை ட்ரிப் மாதிரிலாம் ஆமாம், கூப்பிட்டு நாங்கள் போயிடுவாங்க. ஃபேமிலியாக ஒரு கார் எடுத்துட்டு பெங்களூர், மைசூர், ஆ, ஓகே, சூப்பர். கொடைக்கானல், ஊட்டி அதுக்கெல்லாம் ஒவ்வொரு சம்மர் வெக்கேஷன் போவோம். கம்பல்சரியாக எங்கள் அப்பாவோட ஊருக்கும் போவோம். அப்பாவோட நேட்டிவ் எங்க சார்? அது உசிலம்பட்டி பக்கத்தில் ராஜகாப்பட்டி ஒரு குக்கிராமம் அது. சூப்பர். அதே மாதிரி அம்மாவோட ஊருக்கு போவோம். அம்மா ஊர் வந்து சாத்தூர் பக்கத்தில் ஒரு குக்கிராமம். ம்.
சம்மர் வெக்கேஷன் இந்த 2 ஊருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயும் போயிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். இப்போ ஃபைனலா நீங்க ஆக்ட் பண்ண மூவில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி என்ன சார்? எனக்கு ரொம்ப நிறைய படம் பண்ணிட்டேம்மா. கிட்டத்தட்ட எனக்கே கணக்கு தெரியாது. 200 300 படம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நடிகனாவே. பட் அது ரொம்ப பிடிச்ச பார்த்தா ரொம்ப ஃபியூ தான் இருக்கும். மைக்கேல் மன்ன காமராஜன், அன்பே சிவம், இப்போ லேட்டஸ்ட்டாக விக்ரம், கரகாட்டக்காரன். அது நான் சொல்லி ஆகணும். ஏன்னா என்னைய வந்து டைரக்டரை யாருக்குமே தெரியாது. அப்பர் மிடில் கிளாஸோ இல்லை மேலே கொஞ்சம் கிளாஸிக்காக இருக்கவங்களுக்கு தான் நான் டைரக்டர்னு தெரியும். சந்தான பாதி டைரக்டர்னு தெரியும். மற்ற எல்லாருக்குமே நான் இன்னும் கரகாட்டக்காரன் தான். ஆமா, கரகாட்டக்காரன் யாருக்குமே தெரியாமே இருக்காது ஆக்சுவலி. இன்னி வரைக்கும் நூக்கன் அந்த என்னை வந்து நூக்கன் காண தமிழ்நாட்டில் எல்லா இருக்கிற சந்து போந்தானே என்னை கொண்டு போய் சேர்த்து வந்து கரகாட்டக்காரன். அதுக்கு கங்கை அம்மனுக்கு நான் நன்றி சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த படம் ரொம்ப ரீச் ஆச்சு. அன்பேசும் வந்து எனக்கு அந்த இன்னைக்கும் கூட யாரோ ஒருத்தர் பேசினார், சார் அந்த அன்பேசு கிளைமேக்ஸில் ரொம்ப சூப்பர் சார். அந்த அளவுக்கு நல்ல கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு திருப்தியா. ஓரளவுக்கு இல்லை சார், ரொம்பவே சூப்பராகவே பண்ணியிருக்கீங்க சார். அதுமாதிரி மைக்கேல் மன்ன காமராஜன் நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், சார் எம்எம்கேஆர் வந்து மறுபடியும் பண்ணுங்களேன் சார் நீங்கள் அந்த மாதிரியும். எங்கே அதெல்லாம் முடிஞ்சாச்சு கதை, இனிமேல் எனக்கு இப்படி வர முடியும் சார். ஆக்சுவலி வந்து நீங்கள் கமலஹாசன் சார் கிட்ட பேசும்போது நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து நிறைய வந்து பொலிட்டிக்கலாக வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சார் வந்து பொலிட்டிக்கல் ரீதியாக போகும்போது நீங்கள் ஏதாவது இதை பற்றி கான்வர்சேஷன் போயிருக்கா சார் கிட்ட? ஆரம்பத்துலேருந்து எனக்கு பாலிடிக்ஸும் ஆகாது. ஓகே, அதனால் அதை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஓகே, அவரும் வந்து அவரோட பக்கமாக இருந்து நான் ஒரு மெம்பர், அவ்வளோதான். ஓகே, நான் ஒரு உறுப்பினர் அப்படின்றதோட சரி. மற்றபடி எந்த ஒரு இதிலும் நான் வந்து அவரோட நான் இதுக்கு ஒப்பீனியன் சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். அவரும் உங்ககிட்ட இதை பத்தி பேசினது கிடையாது? அவருக்கு என்னை பத்தி தெரியும். ஓ, அதனால அவர் வந்து இதை பத்தி நீங்க 2 பேரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதே கிடையாதுங்களா? ஓகே, இதுல மட்டும் நீங்க கிளியரா இருக்கீங்க. ஸோ இது விஷயத்துல நீங்களும் அவர்கிட்ட பேசினதில்ல, அவரும் உங்ககிட்ட எதுவுமே பேசினதில்ல? இல்லை, அவருக்கு நான் அவர்கிட்ட என்ன விஷயம் பேசுறேன் எனக்கு தெரியும், அவருக்கு எனக்கு என்கிட்ட என்ன பேசுற விஷயம் அவருக்கு தெரியும். ஓகே, சூப்பர். ஸோ அந்த மைண்ட் செட்டில் 2 பேரும் கிளியராக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் கேட்டிங்கன்னா கமலோட எல்லா படங்களிலையும் நான் ஏதாவது ஒரு வேலையில் இருப்பேன். நான் நடிக்கலைன்னா கூட டப்பிங் ஆர்டிஸ்டாவோ இல்லை டப்பிங் பார்க்குற இன்சார்ஜாவோ இல்லை ரீரிகார்டிங் பார்க்குறவனோ மியூசிக் இந்த மாதிரி எல்லா படங்களும் பண்ணியிருக்கேன். அவரே சொல்லிடுவார், ஏதோ அந்த டைரக்டர் இல்லை அப்படின்னா பாரதியை கூப்பிடுங்க பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற போயிடுவார். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிருவார். அவ்வளோ நம்பிக்கை சார் உங்கள் மேலே. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் டைரக்ட் பண்ண மூவி சொல்லிட்டோங்களா? ஸோ நீங்கள் டைரக்ட் பண்ண மூவியில் உங்களுக்கு என்ன மூவி ரொம்ப ஃபேவரட்? பன்னீர் புஷ்பங்கள். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை தான். அதுக்கப்புறம் குணா மகாநதி எல்லாமே இருக்குது. சின்ன மாப்பிள்ளை, கடமைங்க கட்டுப்பாடு, எல்லா படமே நான் பண்ணது எல்லாமே வேறு டிஃப்ரெண்ட் இது தான் பண்ணேன். எல்லா படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே சார், ஆக்சுவலி வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி முகம் சுழிக்காமல் ஆன்சர் பண்ணீங்க. எங்கள் வசந்த் டிவி சார்பாக வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. நான் சொன்ன விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காக தான் சார் இருந்துச்சு, நிறைய விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த காட்ஃபாதர்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி எங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எங்கள் அப்பாவை பற்றிலாம் ரொம்ப பெருசாக என்னை கேட்க மாட்டாங்க. என்னோட ட்ராவலிங் தான் கேட்டிருக்காங்க, எனக்கு கமலுக்கு இருக்க நட்பை பற்றி தான் கேட்டிருக்காங்களே தவிர எங்கள் அப்பாவை பற்றி புதுசாக ஒரு இது கொண்டாந்தது நீங்கள் தான். அதுக்காக வசந்தி நேயர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டியோட இந்த காட்ஃபாதர் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பவித்ரா.